ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஈஸ்ட் தாம்பரம் மேடவாக்கம் ஜங்ஷன் தானுங்க இது. இந்த மேடவாக்கம் ஜங்ஷன்லேருந்து வெறும் ஒரு 5 நிமிஷத்தில் இன்னைக்கு நாம ஒரு அருமையான சைட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற மெயின் ரோடு தான் இது. இந்த வழியாக போனால் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு கனெக்ட் ஆகிடலாம். இந்த மேடவாக்கம் ஜங்ஷன்லேருந்து வெறும் ஒரு ஷார்ப்பாக ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் சுற்றிலும் பங்களா வீடுகளுக்கு மத்தியில், அபார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில், சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு மத்தியில் ஒரு சூப்பரான லேஅவுட் ப்ராஜெக்ட் தான் நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ப்ராஜெக்ட்டை பார்த்து மாற்ற வரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல தரமான ப்ராப்பர்ட்டிஸ் தினமும் ஒன்றுனா உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. மேடவாக்கம் ஏரியாவில் நிறைய பேர் லேண்டோ வீடோ தேடிக்கிட்டு இருப்பீங்க. மேடவாக்கம் ஜங்ஷன்லேருந்து வெறும் ஒரு 5 நிமிஷம் பயண தூரத்தில் இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இத்தனை வீடுகளுக்கு மத்தியில் ஒரு குட்டி கேரட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. பாருங்க, நீங்கள் இந்த வீடுகள் எல்லாமே நம்ம சைட்டை ஒட்டிலும் அமைச்சிருக்கு. 2 ஏக்கர் பலப்பரவு கொண்ட கம்யூனிட்டி, டோட்டலாக 38 பிளாட்டுகள் மட்டுமே இருக்கு. அதில் வெறும் 20 நாள் 10 பிளாட் புக் ஆயிருச்சுங்க. இங்கே உங்களுக்கு 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுங்க இருக்குங்க. சரி, மேடவாக்கம்ல எங்க சார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதுதான் மேடவாக்கம் ஜங்ஷன், மேடவாக்கம் ஃப்ளைஓவர். இதுதான் இங்கே மெட்ரோக்கான பணிகள் வேற தீவிரமாக போயிட்டு இருக்கு. இந்த மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற மெயின் ரோட்ல பொன்மார்ல தான் இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க சைட் இருக்கு. ஆமாங்க, மேடவாக்கம் பொன்மார்ல தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட் இருக்கு. பொன்மார் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல பொன்மார் டு தாழம்பூர் போற மெயின் ரோட்ல தான் நம்ம சைட் இருக்கு. ஒரு பக்கம் பொன்மார் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோடு வெறும் ஒரு 1 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஓஎம்ஆர் தாழம்பூர் என்னமோ 1 கிலோமீட்டர். நீங்க ஓஎம்ஆர் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். அப்படின்றதுனால நீங்க ஓஎம்ஆர் சைடு லேண்ட் வீடு பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, நாவலூர் அந்த சைடு சோழிங்கநல்லூர் இந்த ஸ்ட்ரெச்சில் லேண்ட் வீடு நீங்க எங்க பார்க்கறதாக இருந்தாலும் சரி, இந்த சைடு உங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுங்க. பாருங்க, இதெல்லாம் ஹைரைஸ் அபார்ட்மெண்ட். அரௌண்ட் ஒரு 50 to 60 lakhsக்கு மேல இந்த ஹைரைஸ் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும். இங்க 2-3 சிபிஎஸ்சி ஸ்கூல் வேற இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். இப்போ நம்ம சைட்ல இருந்து பார்க்குறோம், அது தெரியுது பாருங்க. அந்த ஹைரைஸ் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் டிஏபிசி அபார்ட்மெண்ட்டுங்க. இங்க இந்த பில்டர் நிறைய அபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சைட்டுக்கு அருகாமையில தாங்க இருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு பியூட்டி என்ன உங்களுக்கு அப்படின்னா, எல்லா ஃபேஸிங்குமே இப்போ பிளாட் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகளுக்கு மத்தியில், அதுவும் பொன்மார் மேடவாக்கம்ல. செம்ம அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம சைட்ல இருந்து ஓஎம்ஆர் மெயின் ரோடு விச் மீன்ஸ் தாழம்பூர் ஜங்ஷன் வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஓஎம்ஆர் ரோடு ஃபுல்லாமுமே மெட்ரோக்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மெட்ரோக்கான பணிகள் முடிஞ்சு அதிகபட்சம் 1-2 வருஷத்துல இங்க மெட்ரோ ஃபுல்லா வந்துருச்சுன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல மெட்ரோக்கான ஸ்டேஷனுமே உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படின்றதுனால அங்கேயுமே மெட்ரோக்கான பணிகள் வேற போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் மாம்பாக்கம் ஜங்ஷன், வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல மாம்பாக்கம் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து ஷார்ப்பா வெறும் 3 கிலோமீட்டர் நம்ம சைட். ஒரு பக்கம் பொன்மார் 1 கிலோமீட்டர் தான், ஒரு பக்கம் ஓஎம்ஆர் தாழம்பூர் 1 கிலோமீட்டர் தான், இன்னொரு பக்கம் மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம சைட் வெறும் 3 கிலோமீட்டர் தான். அப்படின்னும் பொழுது எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கிற ஏரியா தாங்க இந்த பொன்மார் ஜங்ஷன். அது மட்டும் இல்லாம இங்க கிரவுண்ட் வாட்டரும் நல்லா செழிப்பாவே இருக்கு. பக்கத்துல இருக்க மரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சோ நீங்க நல்ல கிரீனியான ஒரு அட்மாஸ்பியர்ல, பக்கத்துல நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஒரு அட்மாஸ்பியர்ல வீடுகளுக்கு மத்தியில லேண்ட் வீடு வாங்கணும் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாம்பரம் கார்பரேஷன் மேடவாக்கம் பொன்மார்ல இந்த சைட்டை கண்டிப்பா நீங்க ப்ரிஃபர் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுகளுக்கு மத்தியில. ஓகேவா? 950 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட்டுகளும் இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும், வெறும் 20 நாள்ல 10 பிளாட் புக்கிங் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் மூவிங் ஏரியா வேற இது. இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றவங்க ஸ்ரீ பாலாஜி குரூப்ஸுங்க. பக்கத்துல பொன்மார்ல இதே மாதிரி இன்னும் 2 சைட் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரமோட் பண்ண எல்லா சைட்டுமே வித்து தீர்ந்து ஃபுல்லா வீடுகளும் வந்தாச்சு. ஸோ இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். அதான் வெறும் 20 நாள்ல 10 பேர் 10 ஹாப்பி கஸ்டமர்ஸ் இங்க வாங்கியிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா அப்ரூவ்ட் அப்படின்றதுனால நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் லோனும் போகலாம். லோன் எல்லாமே ஸ்ரீ பாலாஜி குரூப் சைட்ல இருந்து அமைச்சிருவாங்க. ஸோ நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாரிஷி வித்யா மஞ்சர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நீங்க பார்த்துட்டு இருக்க தத்வா ஸ்கூல், இது இந்த லொகேஷன்ல லேண்ட்மார்க்கும் கூட. பக்கத்துல வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டுவுட் ஸ்கூல் இருக்கு. இதுவுமே இங்க நல்ல ஸ்கூலுங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் இது. வேல்ஸ் வித்யாஷ்டம் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்னி காலேஜ் இருக்கு, வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போற மெயின் ரோட்ல இதோ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பிரின்ஸ் காலேஜ் வேற இருக்குங்க. இது இங்க ரொம்பவே ஃபேமஸ் லேண்ட்மார்க்கும் கூட. அப்புறம் வேல்ஸ் மெரிடைம் யூனிவர்சிட்டி முதற்கொண்டு இங்கேயே இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் இருக்கு. இதுல சிபிஎஸ்சி மெட்ரிக் எல்லாமே அடக்கும். காலேஜஸ்மே நல்ல காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லாவுமே இருக்கு. நம்ம பசங்களை ரொம்ப தூரம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஒர்க் பண்றதுக்கு பக்கத்துல ஓஎம்ஆர், ஒரு சைடு மேடவாக்கம் பிடிச்சி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா தாம்பரம் ஜிஎஸ் ரோட் பிடிச்சிட போறீங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா நீங்க பார்த்துருக்க இதுதான் மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போற மெயின் ரோடு. எந்த அளவுக்கு கமர்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கு நீங்களே பாருங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் கிடைக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஈவன் மேடவாக்கம்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 7,000-8,000 போயிருச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து வெறும் ஒரு 5 நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம பொன்மார்ல இந்த லே அவுட்ல பிளாட்டுக்குள்ள ரேட் என்ன தெரியுமா? 3,499 rupees per ஸ்கொயர் ஃபீட். மேடவாக்கம் ரேட்டை விட பாதி வேலையில
இங்க உங்களுக்கு பிளாட் கிடைக்கும். 3499 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட். லேண்ட் வேணும்னா வெறும் 33 லட்சத்துல இருந்து கிடைக்கும். வீடு வேணும்னா வெறும் 55 லட்சத்துல இருந்து கிடைக்கும். உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ரீ பாலாஜி குரூப்ஸ் அவங்க கிட்ட பேசுங்க. டைரக்டா சைட் விசிட் வந்து பாருங்க. பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. வெறும் 3 months வெயிட் பண்ணா கனவு வீடும் இங்க உங்களுக்கு அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. என்ன கேட்டிங்கன்னா மேடவாக்கம் சைடு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் லேண்டுன்னு வாங்க போனால் ஸ்கொயர் ஃபீட்டு 6000 7000 ரூபாய்க்குலாம் கம்மி இல்லவே இல்லை. அதுவும் ஏங்க கூடுவாஞ்சேரி சைடு மரமல நகர் சைடு 3000 3500 ரூபாய்க்கு வரைக்கும் போயிடுச்சுங்க. அப்படி இருக்கும்போது மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து வெறும் ஒரு 5 minutes டிரைவ்ல இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் இவங்க சொல்ற பிரைஸ் 3500 rupees per ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோதானுங்க. எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தாம்பரம் கார்பரேஷனில் வருதுங்க இந்த மேடவாக்கம் பொன்மார்க். ஓகேவா? இங்க உங்களுக்கு குடி தண்ணியும் சூப்பரா இருக்கு, ஃபுல்லா வீடுகளும் இருக்கு, பக்கத்துல நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு, கனெக்டிவிட்டிக்கும் இது பெஸ்ட். முக்கியமா சொல்லணும்னா மழை டைம்ல ஃப்ளட் ஆகாத ஏரியா. இங்க நீங்க தாராளமா வாங்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு சேனல் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.